திருவண்ணாமலையில் நள்ளிரவில் அடகு கடையில் திருட முயன்ற திருடர்களை மடக்கி பிடித்த போலீசாரை மண்டையை உடைத்த மர்ம ஆசாமிகளை தனிப்படையினர் தேடி வருகின்றனர். போலீசார் மீது கை வைத்த அந்த நபர்கள் யார்? அடகு கடையில் திருட முயன்ற கொள்ளையர்களை ரோந்து போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். போலீசாரை சரமாரியாக தாக்கி மண்டையை உடைத்த திருடர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடியுள்ளனர். அடகு கடையில் கொள்ளையில் ஈடுபட முயன்று கொடூரத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் போலீசில் சிக்குவார்களா? திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் அடுத்த ஆவூர் கிராமத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஜெயந்தி இருவரும் அடகு கடை வைத்து நடத்தி வருகின்றனர். வழக்கம் போல நேற்று இரவு 9 மணி அளவில் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதனை நோட்டமிட்ட 3 மர்ம ஆசாமிகள் இரவு 2 மணி அளவில் அடகு கடையில் வைக்கப்பட்டிருந்த 2 சிசிடிவி கேமராக்களையும் உடைத்தனர். கடப்பாரை, ட்ரில்லர் மற்றும் கட்டிங் மிஷின்களை கொண்டு அடகு கடை ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்தனர். அப்போது அவ்வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அடகு கடை திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். என்ன நடக்கிறது என சென்று பார்த்தபோது 3 மர்ம நபர்கள் கடையில் கொள்ளையடிக்க முயன்றது தெரிய வந்தது. அதனை தடுக்க முயன்ற போலீசாரை மர்ம நபர்கள் 3 சேர்ந்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலை சமாளிக்க முடியாத 2 போலீசாரும் பின்பக்கமாக ஓடியதாக கூறப்படுகிறது. அப்போது கீழே இருந்த கற்களை கொண்டு போலீசாரின் மண்டையை அடித்து உடைத்து ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். இக்கொடூர தாக்குதலில் போலீசாரின் சத்தம் கேட்டு அப்பகுதி இளைஞர்கள் அங்கு வந்தவுடன் 3 மர்ம நபர்களும் தப்பி ஓடியுள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த வேட்டவலம் காவல்துறையினர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. சிசிடிவி காட்சி பதிவுகளை கொண்டு மர்ம நபர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சந்தேகத்தின் அடிப்படையில் ஆவூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் படுகாயமடைந்த இளங்கோவன் என்ற போலீசார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் வீடு திரும்பியுள்ளார். நள்ளிரவில் அடகு கடையில் திருட முயன்ற திருடர்கள் தங்களை பிடிக்க முயன்ற போலீசாரை மண்டையை உடைத்த சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.